எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில இளம் பெண்கள் கொஞ்ச நாளாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் முகத்தில் பிக்மெண்டேஷன் இருக்குது மேடம், அது குறையிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் காலேஜில் படிக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், அந்த பிக்மெண்டேஷனோட போகிறதுக்கு எங்களுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிக்மெண்டேஷன்லாம் எதனால் ஏற்படுதுன்னா, இன்றைய காலகட்டத்தில் நிறைய பொல்யூஷன் இருக்குது, அப்புறம் தண்ணி வந்து சரியானதாக இல்லை, அப்புறம் வந்து ஆரோக்கிய குறைபாடு, நம்ம சரியானபடிக்கு காய்கறிகள் சாப்பிட்றதில்ல, இது போன்ற விஷயங்கள்னால நம்ம முகப்பொழிவும் குறையும், பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும். இந்த பிக்மெண்டேஷன் பார்த்திங்கன்னா முகம் முழுக்க ஒரு சிலருக்கு இருக்கும் கருப்பு கருப்பாக. பிக்மெண்டேஷன்னா என்னன்னு சொல்லிடுறேன். கரும்புள்ளிகள், வெள்ளை புள்ளிகள் இருக்கும் அந்த முகத்தில், ஒரு சிலருக்கு நிறையா இருக்கும். அப்படி இல்லைன்னா கட்டாயம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நான் பார்த்துருக்கேங்க, இந்த மூக்கு மேலே இருக்கும். அது நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா மூக்கில் கருப்பு புள்ளிகள் அங்கங்கே இருக்கும். அது ஒரு சிலருக்கு நல்லா தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் அப்படியே இருக்கும். அந்த பிக்மெண்டேஷன் எப்படி போக்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட இந்த பிக்மெண்டேஷன்லாம் போகணுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மாற்றி சோப் யூஸ் பண்ணி பார்க்குறது. இந்த வாரம் இந்த சோப்பை யூஸ் பண்ணுறது, அடுத்த வாரம் இன்னொரு சோப் யூஸ் பண்ணி பார்க்குறது. என்ன நம்ம பயன்படுத்தணுன்னா அதில் பிக்மெண்டேஷன் போகும் அப்படின்ற மாதிரி மாற்றி பயன்படுத்துறதுனால அது நாளுக்கு நாள் கூடுதலாக போயிட்டே இருக்குமே ஒழிய சீக்கிரத்தில் குறையாது. ஆனால் நம்முடைய VHA.online இருக்கக்கூடிய சார்கோல் சோப் நல்ல தீர்வு கொடுக்குது. அதாவது இது வாங்கி பயன்படுத்துகிறவங்க அத்தனை பேர் ரொம்ப பிரமாதம்ன்றாங்க. எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரத்தில் ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் இதையும் பயன்படுத்திக்கிட்டு கெமிக்கல்ஸ் நிறைந்த சில பொருள்கள் எல்லாம் கூட பயன்படுத்துவாங்க. அதனால் ரிசல்ட் வந்து சீக்கிரத்தில் தெரியாது. நமக்கு சீக்கிரத்தில் அதை பயன்படுத்துறதுக்கான ரிசல்ட் தெரியணும்னா வெறும் நம்ம VHA.online இருக்கக்கூடிய ஆர்கானிக் சோப் இருக்குது இல்லையா, அதாவது கெமிக்கல் கலக்காத சோப், கெமிக்கல் கலக்காத க்ரீம்ஸ், இது போன்ற பொருள்களை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் அப்புறம் பிம்பிள் மார்க்ஸ் இதெல்லாம் இருக்காது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளம் பெண்கள், இளம் ஆண்கள் எல்லாம் விரும்பி பயன்படுத்தக்கூடியது சார்கோல் பேஸாக வச்சு செய்யப்பட்ட பொருள்கள் தான். அதாவது சார்கோல் சோப், அப்புறம் சார்கோல் ஃபேஸ் பேக், சார்கோல் பீல், இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி பயன்படுத்துகிறாங்க. சார்கோல்ன்றது நிலக்கரி. ஆனால் அந்த நிலக்கரி துகள்களை அப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதையும் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும். அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கெல்லாம் சில முறைகள் இருக்குது. அதை பேஸாக வைத்து தான் நான் பார்த்திங்கன்னா சார்கோல் ஃபேஸ் பேக் வந்து செஞ்சுருக்கேன். இது செஞ்சதுமே ஒரு 4-5 பெண்களை கூப்பிட்டு நான் வந்து பரிசோதனையும் செஞ்சு பார்த்தேன். மூக்கில் நல்ல கருப்பாக புள்ளி இருக்கிறவங்களையும், மூக்கு மேலே வெள்ளை புள்ளி இருக்கிறவங்களையும், கன்னத்துலலாம் கரும் புள்ளிகள் இருக்கிறவங்களையும், பிம்பிள் மார்க் இருக்கிறவங்களையும் தனித்தனியாக கூப்பிட்டு 4 பேருக்கு அவங்களுக்கு பூச சொல்லிவிட்டு ஒரு 20 நிமிடங்கள் கழித்து அது கழுவ சொன்னேன். முகத்தை அலச சொன்னேன். வெறும் தண்ணியில் ஃபஸ்ட்டு அலசிட்டு அப்புறம் நம்ம சார்கோல் சோப்பு இருக்கு இல்லையா, அதை போட்டு அலசி காமிக்க சொன்னேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ பளிச்சுன்னு இருந்தது. அந்த பளிச்சு பார்த்திங்கன்னா ஒரு முறை அப்ளை பண்ணதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் அவ்வளோ அந்த ப்ளீச் ஃபேஸை வந்து பார்லர் போய் ப்ளீச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த தன்மை கொடுத்தது. அவங்களால நம்ப முடியலமோ, அந்த மூக்கில் இருந்த அந்த கரும்புள்ளிகள்லாம் போயிருந்துச்சு, அங்கங்கே கரும்புள்ளிகள் இருந்தது போயிருந்துச்சு. ஒரு தடவையிலேயே அவ்வளோ போயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்துல மட்டும் கருப்பு தெரியும். அது சின்ன பிள்ளைங்களுக்கே இப்போல்லாம் தெரியுது. டேன் ஆகிருக்கும். அது இந்த இடத்துலலாம் நல்லாயிருக்கும், இந்த 2 இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல டேன் ஆகிருக்கும். அப்படி டேன் ஆன பகுதிகளில் கூட இந்த சார்கோல் ஃபேஸ் பேக்கை பூசிக்கிட்டு கழுவுனா சுத்தமாக போயிருங்க, பளிச்சுன்னு இருக்கும். அதாவது ஈவன் ஸ்கின் டோன் ஆகும். இதை கொஞ்ச நாள் முன்னாடி பதிவில் சொல்லியிருந்தேன். நமக்கு பிரச்சனை எங்கே இருக்கோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு தடவணும். நம்ம தடவிட்டு அதை வந்து கொஞ்சம் சரி பண்ண பின்னாடி இந்த நிறம் சரியாக இருக்கும், இங்கே வந்து டேன் ஆகிருக்கும்னு வைங்களேன், இந்த டேனில் மட்டும் நம்ம பூசணும். இந்த நிறத்துக்கு நம்ம இந்த நிறத்தை கொண்டு வரணும், அதாவது ஒப்பாக்கணும், ஈக்குவல் பண்ணணும். அதற்கு பிறகு நம்ம முகம் முழுக்கவே நம்ம பூசிக்கிட்டோன்னு வைங்களேன், அப்போது அந்த தோலில் பார்த்திங்கன்னா ஏற்ற தாழ்வுகள் இருக்காது. இங்கே கருப்பு, இங்கே வெள்ளை, இங்கே கருப்பு, இங்கே வெள்ளை, அந்த மாதிரி இருக்காது. ஒரே நேரத்தில் முகம் இருக்கும். இப்போது நம்ம எடுத்த உடனேயே முகம் முழுக்கவே நம்ம பூசிட்டு வந்தோம்னா இங்கே ஃபேட் ஆகும், அதே சமயத்தில் இங்கேயும் ஃபேட் ஆகும். அதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துலையும் ஃபேட் ஆகும், பிரச்சனை இல்லாத இடத்துலையும் ஃபேட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம கழுவுன பின்னாடி இது மறுபடியும் இங்கே இருக்கே அப்படின்னு, அதாவது இங்கேயும் வெள்ளையாக இருக்கும்,
இங்கேயும் கொஞ்சம் லேசாக வெள்ளையாக இருக்கும், ஆனால் கூட இங்கே கருப்பு இருக்கும். அப்போ என்னன்னா நமக்கு ஒரு வித்தியாசமும் தெரியலையே அப்படின்னு உணர்வாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை உள்ள இடத்துல நம்ம வந்து ஒரு 4-5 தடவை பூசிக்கிட்டு அது சரி பண்ணிட்டு நிகராக்கணும். ஈக்குவல் பண்ண பின்னாடி நம்ம முகம் முழுக்கவே பூசணும். நான் தயாரித்த சார்கோல் ஃபேஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சுத்தமாக கிடையாது. ஏன்னா நான் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் என்னோடது எல்லாமே, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. அப்படி எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்களில் முதல்ல பூசிக்கோங்க. இப்போ மூக்கு மேலே பிக்மெண்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, கரும்புள்ளிகள் ரொம்ப இருக்குது, அப்படி இருக்கிறவங்க மூக்கு மேலே மட்டும் பூசிக்கோங்க. அப்புறம் 20 நிமிடங்கள் கழித்து நல்ல தண்ணி, சாதாரண தண்ணி இருக்கு இல்லையா, அதில் அலசிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா அந்த கருப்பாக இருக்கும் இல்லையா சார்கோல் ஃபேஸ் பேக், அதனால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கருப்பாக தெரியும். அதாவது அந்த கருப்பு நிறம் ஒட்டி இருக்கும். அதை கழுவணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சார்கோல் சோப்பு இருக்குது இல்லையா, அதை வச்சு கழுவிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோடது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது பப்பாயா சோப், ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை ஒரு தடவை பயன்படுத்தினவங்க திரும்ப வாங்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும் ரிசல்ட். எந்தெந்த சோப் யார் பயன்படுத்தினா நல்லது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லா சோப்புமே எல்லா வயதினரும் பயன்படுத்தலாம். எக்ஸப்ஷன் அந்த பிம்பிள் சோப்பு இருக்கு இல்லையா, பிம்பிள் இருக்கிறவங்க மட்டும் பயன்படுத்தணும். சார்கோல் சோப் வந்து ரொம்ப ஆயில் இருக்குது இல்லை மார்க்ஸ் அங்கங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பயன்படுத்தலாம். சரி, இந்த சார்கோல் ஃபேஸ் பேக் இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் ரிமூவல் ஃபேஸ் பேக் அப்படின்னு போட்டிருக்கேன், ஃபேஸ் மாஸ்க் ஃபேஸ் பேக் அப்படின்னு போட்டிருக்கேன். அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு கைப்படாமல் ஸ்பேட்டுலாம்பாங்க இல்லையா, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடிய குச்சி மாதிரி இருக்கும், அது கிடைச்சாலே ரொம்ப நல்லது. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே பூசிக்கிட்டு 20 நிமிடங்கள் விடுங்க, அதுக்கப்புறம் கழுவிக்கோங்க. இப்போ இது முகத்தில் மட்டும் கழுவணுமா அப்படின்னு கேட்டால், இந்த சன் டேன் இருக்கும், நிறைய பேருக்கு கைகளில் சன் டேன் இருக்கும், அதாவது சூரிய ஒளிக்கு கீழே போயிட்டு வந்தால் கருப்பாக இருக்கும், அவங்க கூட இதை கைகளில் பூசிக்கலாம். எத்தனை நாளைக்கு ஒரு முறை பூசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை பூசிக்கிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த சார்கோல் ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நல்ல டேன் எல்லாம் போயிடும், அதே சமயத்தில் முகத்தை பளிச்சுன்னு வச்சுக்கும். இதை நீங்கள் தான் செய்கிறீங்களா மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக நான் தான் செய்கிறேன், யாரையும் செய்ய விட மாட்டேன். காரணம் என்னென்னா, அது கெமிக்கல் போடாமல் செய்கிற காரணத்தினால நான் தான் அது செஞ்சாகணும், பக்குவமாக செய்யணும். கொஞ்சம் அசந்தோன்னா அதில் தண்ணி பட்டுச்சு, ஒரு துளி தண்ணி பட்டுருச்சுன்னா, இல்லை வந்து அழுக்கு கையை வச்சுட்டோன்னு வைங்களேன், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா நானே செய்வேன். இந்த சார்கோல் ஃபேஸ் பேக் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம viha.online கிடைக்குது. ஏற்கனவே சிலர் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு திரும்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த சார்கோல் ஃபேஸ் பேக் எப்படி இருக்குன்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி அப்ளை பண்ணணுன்னா, ஒரு உடன் ஸ்பேட்டுலா எடுத்துக்கோங்க. அதாவது ஐஸ்கிரீமில் வருது இல்லையா, மரத்தில் செஞ்ச ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடக்கூடிய குச்சி போல் ஸ்பூன், அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சுத்தமான ஸ்பூன் வச்சுக்கோங்க. அதால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வேணுங்கிற இடத்துல பூசிக்கோங்க. 20 நிமிடங்கள் கழித்து சாதாரண தண்ணியில் அலசிக்கலாம். இது பயன்படுத்தக்கூடிய முறை ரொம்ப எளிமையானது. ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்க வந்து ஹாஸ்டல் தண்ணியில் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும், இல்லை பிம்பிள்ஸுக்கு கூட இது நல்லா கேட்குங்க. பிம்பிளுக்கு அதோடைய மார்க்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வாங்கி வச்சுட்டு பயன்படுத்திட்டு வாங்க. இது தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் பிரச்சனை தீரும் வரை இதை பயன்படுத்திக்கிட்டு வாங்க. அப்புறம் சரியாயிருச்சுன்னா அப்படியே விட்டுறலாம். நீங்கள் இந்த சார்கோல் ஃபேஸ் பேக் பவுடரில் நான் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாம் ரொம்ப தரமானது. அது கிடைக்கிறதே ரொம்ப அரிதுங்க. மொதவே சொல்லி வைக்கணும், இத்தனை நாளைக்கு முன்னாடி சொல்லி வச்சாதான் இதெல்லாம் கிடைக்கும். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் ரொம்ப நாளாக இந்த பிக்மெண்டேஷன் பிரச்சனைக்கு தீர்வு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதை இது பார்த்துட்டோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும்
சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.